எனக்கு தெரியும் பொண்ணுங்களா, என்ன பார்க்காம உங்களுக்கு தான் வெடியாது. நான் இல்லனா சூரியனே உதிக்காது. எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் எனக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க. இல்ல அப்படிதானே? அப்படிதானே? இதோ நான் வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல முத்தம் கொடுக்க போறேன். அப்பா என்னாச்சுப்பா, எதுக்கு அடிச்சீங்க? இப்படி ஒருத்தன் காலையிலே அடி வாங்கினா அவன் அன்னைக்கு ஃபுல்லா எத்தனை பேருக்கு அடி வாங்குவான்னு அவனுக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? இப்படி என் கனவே அழிச்சிட்டீங்களேப்பா நீங்க. நீ எப்பவும் பொண்ணுகளை பத்தியே கனவு கண்டுட்டு அது நடக்க போறதே இல்ல. நம்ம நாட்டு இளவரசிங்க சதாக்சியும் மீனாட்சியும் பெரிய பிரச்சனையில இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? என்கிட்ட அழகா வந்து நீங்களே சொல்லணும், தம்பி இதான் பிரச்சனை, எனக்கு உதவி பண்ணுன்னு. அதுக்கப்புறம் பாருங்க, பிரச்சனை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுப்பானா? முட்டாள் முட்டாள். ஐயோ அப்பா, நீங்க கோவப்படுறதை விடுங்க. சரி, முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. அவங்கள பேசி எனக்கு எப்ப கட்டி வைப்பீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய், அவங்கள கடத்திட்டாங்கன்னு சொல்ற, நீ போய் அவங்கள காப்பாத்துடா. என்னது கடத்திட்டாங்களா? நீங்க ரொம்ப நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் அவங்கள காப்பாத்திடுறேன். அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாம இந்த அரண்மனை எனக்கு தானாவே சொந்தமாயிடும். நடக்கிறத பார்க்க தானே போறீங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் நான் தான் ராஜா. இது என்னோட ராஜ்யம். உமங், மாயாவி, மாயாவி, வணங்குகிறேன். மாயாவி, என் பொண்ணுங்களை கடத்திட்டு போக பார்த்தது யார்? ஏன் அப்படி செஞ்சான்? என்ன காரணம்? உன்னோட செல்வ செழிப்பான நாடுதான் அவன் லட்சியம். அதுதான் அவனை தூங்க விடாம பண்ணுது. வந்தது அந்த எதிரிதான். இதுவரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாத அந்த எதிரிதான் வந்தது. யாரு? ஐராவதியா? இல்ல, அவளோட ஆளு. விஜயநகரத்திலிருந்து உன்னை அழிக்க வந்த மாயாவி அவன். அடுத்த 48 மணி நேரம் ஆபத்தானது. உன் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. பெரிய பிரச்சனையோ பேராபத்தோ உன் நாட்டை சூழலாம். அந்த கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. பல மாய மாற்றங்கள் நடக்க போகுது. எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? கடவுளே, சமாதி நிலையில இருக்கிற சிவதத்தை தேடி போறவங்களுக்கு இன்னும் என்னென்ன ஆக போகுது? என்ன என்ன சிவதன் இறந்துட்டாரா? மகாராஜா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க என்ன உங்க மகன் ஆக்கிடுங்க. நான் ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்பேன். மந்திரியாரே, உங்க பையனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா நான் நிரந்தரமா பேச முடியாதபடி பண்ணிடுவேன்.
நாம சிவதத்தனுக்கு ஏற்கனவே தகவல் அனுப்பிட்டோம். இங்க இருக்கிற நிலைமை சரியில்லைன்னா எதிரிகளை குழப்புறதுக்காக அவன் ஒருவேளை ரகசிய இடத்துக்கு போயிருக்கணும். மந்திரியாரு, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நாளைக்கு காலையில ஆபத்து கால அரசவையை உடனடியா கூட்டுங்க. ஆகட்டும் மகாராஜா. இங்க எங்கேயும் மோதிரம் கிடைக்கலன்னா நான் அரண்மனைக்கே போறேன். மோதிரம் இல்லாம எங்க அம்மா கிட்ட நான் எப்படி பேசுவேன்? அம்மாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மூலிகை எப்படி டக்குன்னு மருந்தாயிடுச்சு? மந்திரெல்லாம் தெரியாது, ஆனா மந்திர செடியெல்லாம் நீ ஒழிச்சதை பார்த்தா மந்திரவாதி மாதிரி தெரியுது. அது சரி, மந்திர செடி நீ அறுத்தியா இல்ல செடி உன்ன அறுத்துச்சா? எதுவும் அறுக்கல, முள்ளுதான் குத்திடுச்சு. அப்புறம் எதுக்கு அதை செஞ்ச? வெறும் செடியை புடுங்குற மாதிரி அந்த மந்திர செடியை புடுங்குவ? பாத்தியா, திரும்பவும் கேள்விதான் கேட்கிற, மருந்து போட மாட்டேங்கிற. எத்தனை பேர் சமாளிப்பேன்? அட வாழைப்பொடி பயிற்சியை தொடங்க. இவ்வளவு பெரிய சூரிய நகரத்துல நீ ஒருத்தன் தான் கத்து தருவா? நீ கத்து தர வேணாம். ஏதாவது செய்யணும்னா முதல்ல முயற்சி பண்ணணும். வாழைப்பொடி, அப்புறம் பயிற்சியை தொடங்க. நான் தான் சொன்னல, உன்கிட்ட கத்துக்க மாட்டேன். என்கிட்ட தான் கத்துக்கணும். விஜயநகரத்து ஒற்றர்கள் ஆச்சு. அவ பெரிய மாயாவியாவா, என்ன மாதிரியே உருவாவா. எனக்கு ஏத்த ஜோடி மாயாவி. நான் வானத்துல இருக்கிற மேகம்னா அவ கூடவே இருக்கிற நட்சத்திரம். வீரா, என்ன தனியா விட. நான் அம்மா கிட்ட பேசி ஆகணும். அந்த ஒற்றர் வீரர்களை எதுக்காக அனுப்புனாங்கன்னு கேட்கணும். அம்மா, அம்மா, மோதிரத்துல கீரலா? சம்பா, மோதிரத்துல எப்படி கீரல் விழுந்துச்சு? இந்த மோதிரம் உடைஞ்சிருச்சு. இனி நான் அம்மா கிட்ட எப்படி பேசுறேன்? இனி வேற வழி ஏதாவது கண்டுபிடிக்கணும். நீ ஆகாயத்துல இருக்க மேகமா? அவ உன்னோட இருக்க நட்சத்திரமா? நட்சத்திரம் எப்பவுமே மின்னிக்கிட்டே இருக்காது வீரா. ராத்திரி மட்டும்தான் மின்னும், பகல்ல மறைஞ்சு போயிடும். சந்திரகாந்தா, நில்லு நில்லு! சந்திரகாந்தா, நில்லு நில்லு! சந்திரகாந்தா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். நீ ஏதோ மாய வேலை செஞ்சியாமே? ஆமா, உண்மைதான். எப்படி? கத்து கொடுத்தது யாரு? நான் இல்ல, சின்ன வயசுல இருந்தே. நீ அந்த வீர் மாதிரி பேசாத. மகாராஜா முன்னாடி எப்படி மாத்தி பேசினா தெரியுமா? அவன் தான் எல்லாரையும் கொன்னன்னு சொல்லிட்டான். அவன நீ விடு. நீ எனக்கு ஏதாவது மாயஜாலம் செஞ்சு காட்டு. அங்க பாரு,
அந்த பூவை எல்லாம் மாயஜாலத்தால விளைவை. பூவையா? ஆ, முயற்சி பண்றேன். சரி. முயற்சி பண்றேன் பாரு.